ஹே கைஸ், ஆக்டர் விஷால் எஸ்.ஏ. சூர்யா நடித்த மார்க் ஆண்டனி படத்தோடைய டீசரை ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. டீசரில் இருக்கிற ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வினோத்குமார் தயாரிப்பில் ஆதி ரவிச்சந்திரன் இயக்கத்தில் விஷால், எஸ்.ஏ. சூர்யா, செல்வராகவன், ரித்து, தெலுங்கு நடிகரான சுனில் வர்மா, நிழல்கள் ரவி மற்றும் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் விஷாலுக்கு 33வது படம். இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைச்சு கொடுத்துருக்கிறாரு. இந்த படத்தோடைய டீசர் 2 நிமிஷம் 21 செகண்டில் டீசரை கட் பண்ணி அவுட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபோனை யூஸ் பண்ணி டைம் டிராவல் மூலமாக காலத்தை சுற்றி வர்ற மாதிரியும் காலப்பயணத்தினால ஏற்படும் திருப்பங்கள் நிறைந்த கதையை மையப்படுத்துகிற மாதிரியும் டீசரை பார்க்கும்போது தெரியுது. அதிகமாக ஃபைட் சீனு, துப்பாக்கி சீனு இருக்கிறதுனால இந்த படம் ஒரு ஆக்ஷன் படமாகவும் இருக்கலாம். டீசரில் ஸ்டார்டிங்கில் ஒரு பில்டிங்கை காட்டுறாங்க. அது ஒரு ஹாஸ்பிட்டலுங்கிறது டீசர் எண்டிலே காட்டியிருக்கிறாங்க. மருத்துவமனையில் நை அப்படிங்கிற எழுத்தை கவனிச்சிங்க அப்படின்னா 1960-70 காலகட்டத்தில் எப்படி தமிழ் எழுத்துக்கள் எழுதுவாங்களோ அப்படி தான் எழுதியிருக்கிறாங்க மருத்துவமனையில் நைங்கிறத. இந்த ஃப்ரேமை பார்க்கும்போது இந்த கதை 1963-64 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி காரோடைய நம்பர் பிளேட்டை பார்த்தோம் அப்படின்னா பிளாக் போர்டில் ஒயிட் கலர் நம்பர் பிளேட்டில் காட்டியிருக்கிறாங்க. வினோத்குமார் நேம் போடும்போது கவனிச்சிங்க அப்படின்னா இந்த படத்தோடைய ப்ரொடியூசருங்கிறதுனால அவருடைய பேரை போடும்போது மணி இருக்கிற மாதிரியும் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இல்லைனா சும்மா யதார்த்தமாக அமைஞ்சிச்சா அப்படிங்கிறது தெரியல. எஸ்.ஏ. சூர்யா, விஷாலோடைய நேம் போடும்போது மட்டும்தான் துப்பாக்கி இருக்கிற மாதிரியும், மற்ற ஆக்ட்ரஸோடைய பேர் போடும்போது பாம், கத்தின்னு இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. நிழல்கள் ரவி இந்த கதையெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய காஸ்டியூமு, டயலாக்லாம் வச்சு பார்த்தோம்னா இந்த படத்தில் நிழல்கள் ரவி ஒரு சயின்டிஸ்டாக வராரு போல. மாநாடு படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் ஆக்டர் எஸ்.ஏ. சூர்யா வில்லனா நடிச்சிருக்காரு போல. டீசரில் பார்க்கும்போது வில்லன் ரோல் மாதிரி தான் இருக்குது. எஸ்.ஏ. சூர்யா பேசுகிற டயலாக்கை கவனித்தோம் அப்படின்னா மறந்துட்டேன், மாறிட்டேன், மீண்டும் திரும்பிட்டேன்னு சொல்கிற டயலாக்கு மாநாடு படத்தில் வர பேசுகிற மாடுலேஷன் மாதிரி தான் இருக்குது இந்த படத்தோடைய டயலாக்கு. இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு பேன் இண்டியா மூவியாக ரிலீஸ் ஆகுது. இந்த ஃப்ரேமை பார்க்கும்போது விஷால் பெரிய பெரிய ஆளுங்க கிட்ட கன்னை கைமாற்றி விடுற வேலையை பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த சீனில் ஹீரோயினை அடியாளுங்க லாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதே இடத்துல தான் விஷாலும் நெத்தியில் பட்டை, கழுத்தில் உத்ராட்ச கொட்டை, கையில் துப்பாக்கி, கழுத்தில் சங்கிலி இதெல்லாம் பார்க்கும்போது கார்த்தி நடித்த கைதி படத்தை ஞாபகப்படுத்துது. இந்த படத்தில் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபைட் சீன் வச்சிருக்கிறாங்க. கருப்பணசாமி கோவில் மாதிரி இருக்குது. கிரவுண்டில் ஃபைட் சீன் இருக்குது. விஷால் சின்ன வயசாக இருக்கும்போது அந்த வீட்டில் ஒரு ஃபைட் சீன் இருக்குது. சீட்டாடுற பாரில் ஒரு ஃபைட் சீன் இருக்குது. ஆக மொத்தம் டீசர்லேயே 3-4 ஃபைட் சீனாக காமிச்சிருக்கிறாங்க. விஷால் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது ஒரு ஃபைட் சீன் வருது. அதில் ட்ரிப்ஸ் எல்லாம் மற்ற படங்களை மாதிரி கழட்டி தூக்கி போடாமல் இந்த படத்தில் புதுசாக ட்ரிப்ஸோட ஃபைட் பண்ணுற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. எஸ்.ஏ. சூர்யாவுக்கு ஒரு சாங்கும் விஷாலுக்கு பிஜிஎம் மட்டுமான்னு தெரியல. ஹாப்பியாக இருக்கிற மாதிரி பிஜிஎம் டீசரில் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃப்ரேமில் பார்க்கும்போது விஷால் அவன் இவன் படத்தில் வர விஷாலை ஞாபகப்படுத்துது. அதுலேயும் விஷாலை தூக்கிக்கிட்டு இருக்கிறவங்கள கவனிச்சிங்க அப்படின்னா திருநங்க மாதிரி இருக்குது. பார் சீனில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் தண்ணி அடித்து சீட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற வாட்சை பார்த்தோம் அப்படின்னா கார்ட்ஸில் இருக்கிற சிம்பிளை வச்சு அந்த கிளாக்கை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. டீசரில் லாஸ்ட் சீனில் வயசான விஷால் எங்கான விஷாலை ஷூட் பண்ணுற மாதிரி சீன் இருக்குது. இது கிளைமேக்ஸ் சீனாக கூட இருக்கலாம், இல்லைன்னா இன்டர்வல் சீனாக கூட இருக்கலாம். படத்தோடைய ரிலீஸ் தேதியை படத்தோடைய டீம் இன்னும் சொல்லலை. மேபி ட்ரெய்லரில் கூட ரிலீஸ் டேட்டை சொல்லலாம். விஷால் ஃபஸ்ட் டைமாக தாடி வச்சு இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அவருக்கு தாடியை ஒட்டவே இல்லை. பார்க்குற ஆடியன்ஸுக்கு எந்த அளவுக்கு அவருடைய கேரக்டர் ஒட்டும்னு தெரியல. டீசருடைய பிஜிஎம் வேறு லெவலில் இருக்குது. படத்தோடைய சினிமோட்டோகிராஃபராக பாராட்டியே ஆகணும். ஏன்னா படம் முக்கால்வாசி நைட் ஷூட்டிங்கில் தான் இருக்குது. சினிமோட்டோகிராஃபர் கலர்ஃபுல்லாக படத்தை கொடுத்துருக்கிறாரு. எல்லோ கலர், ரெட் கலரை அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறாரு படத்தில். ஆக்ட்ரஸோடைய ஸ்டைலான காஸ்டியூமை பார்க்கும்போது ப்ரெசன்ட்லையும் 60-70 காலகட்டத்திலையும் கதை நடக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. விஷால், எஸ்.ஏ. சூர்யா, செல்வராகவன் இவங்க 3 பேரோடைய கேரக்டர் மட்டும் டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் வராங்க. இந்த படத்தில் எஸ்.ஏ. சூர்யாவுடைய மீசையை பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் நடித்த ஜெகமே தந்திரம் படத்தை ஞாபகப்படுத்துது. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸு. இதை தவிர டீசரில் நீங்கள் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாடா, பாய்.